ஒரு நாள் பார்வதி தேவி குளிக்கச் செல்லும் முன் தன் உடலில் பூசியிருந்த மஞ்சளிலிருந்து ஒரு அழகான சிறுவனை உருவாக்கினார். அவளுடைய அன்பும் சக்தியும் சேர்ந்த அந்த உருவத்திற்கு உயிர் ஊட்டினார். நான் குளித்து வரும் வரை யாரையும் உள்ளே அனுமதிக்கக் கூடாது என்று கட்டளை கொடுத்தார். அந்த சமயம் சிவபெருமான் அங்கு வந்தார். வீட்டுக்குள் செல்ல முயன்றார். ஆனால் அந்த சிறுவன் தன் தாயின் கட்டளையை நினைத்து சிவபெருமானை தடுத்தான். இதனால் கோபமடைந்த சிவபெருமான் போரில் அந்த சிறுவனின் தலையை வெட்டினார். குளித்து வந்த பார்வதி தேவி இதை அறிந்து மிகுந்த துயரமடைந்தார். கோபத்தால் உலகமே அதிர்ந்தது. தன் மகனை உயிர்ப்பிக்க வேண்டுமென்று சிவபெருமானிடம் வேண்டினார். அப்போது சிவபெருமான், வடக்கு திசையில் முதலில் காணப்படும் உயிரினத்தின் தலையை கொண்டு வாருங்கள். அவர்கள் முதலில் கண்டது ஒரு யானை. அதன் தலையை கொண்டு வந்து அந்த சிறுவனின் உடலில் இணைத்தார். அவ்வாறு யானை தலை கொண்ட புதிய உருவில் உயிர் வந்தது. சிவபெருமான் அவனை தன் மகனாக ஏற்றுக்கொண்டு, இந்த வீடியோ பிடிச்சிருந்த லைக் செய்யுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இனிமேல் எல்லா கடவுள்களிலும் முதலில் வணங்கப்படுவாய் என்று வரம் வழங்கினார். அதனால்தான் விநாயகர் எல்லா நல்ல காரியங்களுக்கும் முதலில் வழிபடப்படுகிறார்.